பேசுறான் பேதகு பிரபாகரன் அவர்களை பேர வைத்துக் கொண்டு பிழைப்புவாதம் நடத்துகின்றான். வெளிநாட்டிலே திரள்நிதியை பெற்றுக்கொண்டு இங்கே பிழைப்புவாதம் செய்கிறான். நிகழ்ச்சி ஒன்றில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கடுமையாக தாக்கி பேசியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவை இருக்கிறது என்பதை தந்தை பெரியார் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு சாதி ஒழிப்பு குறித்து யாரும் பேசுவதில்லை, சமூக நீதி குறித்து பேசுவதில்லை. ஆனால் வள்ளலாரை விட பெரியார் பெரியவரா? முத்துராமலிங்க தேவரை விட பெரியார் பெரியவரா? பெரிய ஆளா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டே இருவருக்கும் முரண்பாட்டை உருவாக்குகிறார்கள். வள்ளலார் ஒரு பக்கம் சமூக நீதி குறித்து சமூக சீர்திருத்தங்களுக்காக போராடினார்கள், தந்தை பெரியார் ஒரு பக்கம் போராடினார்கள். ஒவ்வொருவராக அவர்கள் களத்திலே நின்று போராடினார்கள். கீழ்த்தரமா இந்த மாதிரியான ஒரு இழிவான அரசியல் எவனும் பேசவே முடியாது. நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு இன்றைக்கு நமக்கு தேவை. தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு, தமிழருடைய அரணாக தமிழ்நாட்டுடைய அரசியலை பாதுகாக்கக்கூடிய இன விடுதலை குறித்து தனித்தமிழ் நாடு என்கின்ற முழக்கத்தை முன்வைத்த தந்தை பெரியார் அவருடைய இந்த முழக்கம் தான் இன்றைக்கு தேவை. தமிழ் தேசியம் பேசுறான், தனித்தமிழ் நாடு பேசுறவங்களுக்கு துணிச்சல் இருக்கா? தனித்தமிழ் நாடு தான் தேர்வு, தேசிய இன விடுதலை தான் தீர்வு என்று சொல்லக்கூடிய எவனோ அவன் தான் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளத்தை, தமிழ் தேசிய அரசியலை பேச முடியும். பேசுறான் பேதகு பிரபாகரன் அவர்களை பேர வைத்துக் கொண்டு பிழைப்புவாதம் நடத்துகின்றான். வெளிநாட்டிலே திரள்நிதியை பெற்றுக்கொண்டு இங்கே பிழைப்புவாதம் செய்கிறான். இப்படிப்பட்டவர்களை இளைஞர்கள் நாம் அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கின்றது. தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் காலம் முழுக்க ஆரியத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடியவர்கள், களமாடியவர்கள், அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இன்றைக்கு சாதாரணமாக தந்தை பெரியாரை சொல்கிறார்கள் என்று அமைதியாக இருந்துவிட்டு போனால் ஒவ்வொரு பிம்பமாக உடைப்பார்கள். ஏற்கனவே அருந்ததியர்களை வந்தேரிகள் அல்லது தெலுங்கர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் அமைதியாக இருந்தோம். மாட்டை கடித்து ஏதோ சொல்வார்கள். இன்றைக்கு மனிதனை கடிக்கக்கூடிய நிலையிலே மண்ணின் மைந்தர்களா பூர்வீக குடிகளை அவர்கள் இன்றைக்கு முழுமையான ஒரு அரசியல் ரீதியாக களத்திலே தந்தை பெரியார் அவருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாம் இணைந்து செயல்படக்கூடிய காலத்திலே அவர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை எப்படி RSS சங் பரிவார அமைப்புகள் செய்கின்றவோ அதே வேலையை தமிழ் தேசியம் என்கின்ற பெயரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.